ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு சீஸ் பன்னீர் சப்பாத்தி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் டவ்வாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணால் தான் அதோடைய சாஃப்ட்னஸ் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி இது ஒரு 1/2 hour நம்ம ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துருக்கோம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கொடை மிளகாய் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் எடுத்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க, தக்காளி நிறைய போடாதீங்க. பன்னீர் எடுத்திருக்கோம். பாருங்கள், குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம். ஆனியன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம். இதை இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். எடுத்து வச்சுருக்க தக்காளியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு தக்காளி எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேரட் கூட இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நீங்கள் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணாமல் நம்ம அதை செய்யணும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். வெஜிடபிள்ஸுமே எல்லாமே குக் ஆகிடுச்சு நல்லாவே. பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க டவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை மாவில் டிப் பண்ணி நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ தோசைக்கல் எடுத்துருக்கோம். எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம சப்பாத்தி மாவு போடலாம். ஆயில் அப்ளை பண்ணி 2 சைடுமே நம்ம எடுத்துக்கலாம். அது பபிள்ஸ் மாதிரி நல்லா வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலே நான் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், க்ரீன் சட்னி எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கோங்க. அது மேலே டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன் நான், அதையுமே நல்லா எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. சீஸ் எடுத்துருக்கேன். ஸோ சீஸ் இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சீஸ் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இப்போ இதில் 1 சைடு மட்டும் நம்ம சேர்க்குறோம். ஃபுல்லாக எல்லா சைடுமே அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம அதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம், வெளியில் வராத மாதிரி. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணி தோசைக்கல் ஹீட் ஆக்கி இப்போ அதில் நம்ம இதை வச்சு எடுக்கலாம். எண்ணெய் தடவிக்கோங்க, 2 சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரிப்ஸியாக வரும்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது டின்னருக்கும் பிளான் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பிளான் பண்ணலாம். ஸோ 2மே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம ரோல் மாதிரியும் பண்ணலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணதை இப்போ ரோல் மாதிரியும் நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம ரோலுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிளேட்டிங் பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃப்டு சீஸ் பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.